ஒரு முக்கியமான காரியத்தை ஆராய்ந்து பார்க்கும்படியாகவும் கற்றுக்கொள்ளும்படியாகவும் தேவன் நம்மை இங்கே கொண்டு வந்திருக்கிறார். நன்றாய் கவனியுங்கள். திருமண வாழ்க்கையிலே, குடும்ப வாழ்க்கையிலே ஈடுபட்டு இருக்கிறவர்கள் மாத்திரமல்ல, அதை எதிர்நோக்கிறவர்களுக்கும் நான் பேசுகிறேன் என்கிற அறிவோடு கூட சில தெளிவான காரியங்களை வேதத்தின் அடிப்படையில நான் பேச விரும்புகிறேன். திருமண வாழ்க்கையை குறித்து எழுத முற்பட்ட பவுல் ஒரு உதாரணத்தை அல்லது ஒரு அடையாளமாக, ஒரு டைப்பாலஜியாக ஒரு காரியத்தை எழுதி வைத்திருக்கிறதை நாம் வேதத்திலே வாசிக்கலாம். அந்த குடும்ப உறவை குறித்து பேசுகிறதான பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரத்தில் இந்த வார்த்தைகளை உபயோகப்படுத்துகிறதை நீங்கள் பார்க்கலாம். ஒவ்வொரு தடவையும் அவன் அதை சபைக்கும் கிறிஸ்துவுக்கும் உள்ள தொடர்பை அவன் காண்பித்து எழுதுகிறதை வாசிக்கலாம். வாசியுங்கள். 22வது வசனத்தில் இருந்து நாம் வாசிக்க போகிறோம். சில வசனங்களை மாத்திரம் வாசிக்கலாம். எபேசியர் 5வது அதிகாரம் 22வது வசனம். மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படிகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கும் கீழ்ப்படியுங்கள். கிறிஸ்து அதை என்ன சொல்லுகிறார்? அதை சொல்வதற்கு அடையாளமாக, ஆதாரமாக கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாயிருக்கிறான். 24வது வசனம். ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிகிறது போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷர்களுக்கு எந்த காரியத்திலேயும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். 25வது வசனம். புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள். அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து. நன்றாய் கவனியுங்கள். ஒவ்வொரு வார்த்தையிலும் அவன் அதைத்தான் சொல்கிறான். 29வது வசனத்தை வாசிக்கலாம். தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே. கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல ஒவ்வொருவனும் தன் மாம்சத்தை போஷித்து காப்பாற்றுகிறான். அதற்கு பிறகு அவன் எழுதுகிறார். 32வது வசனம். இந்த ரகசியம் பெரியது. நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன். அநேகருடைய திருமணத்தில் இந்த வார்த்தைகளை வாசித்திருப்பார்கள், வாசிக்க சொல்லியிருப்பார்கள். ஆனால் அந்த நேரத்தில் நீங்கள் வசனத்தையும் கவனித்திருக்க மாட்டீர்கள். இந்த வார்த்தைகள் எதற்கு சொல்லப்பட்டிருக்கிறது என்று ஐயரும் விளக்குகிறதில்லை, அது போதகரும் விளக்குகிறதில்லை, அல்லது அன்னைக்கு நடக்கிற பிரசங்கத்தையும் நாம் கேட்டதும் இல்லை. நேற்றைய தினத்தில் ஒரு குடும்பத்தை சந்தித்தேன். அவர்களுடைய திருமணத்தின் ரிசப்ஷனிலே நான் பேசினேன். அப்பொழுது அவள் அந்த சகோதரியும் 2 பிள்ளைகளோடு 3 பிள்ளைகளோடு நேற்று வந்து என்னை பார்த்தார்கள். நான் அந்த சகோதரியிடம் கேட்டேன், நான் உங்கள் கல்யாணத்தில் பேசினது ஞாபகம் இருக்காமான்னுட்டு. நான் கேட்டது பேசின பெறை ஞாபகம் இருக்கிறதா என்றுதான். பேசின வார்த்தைகளே இல்லை, என்ன ஞாபகம் இருக்கிறா. இந்த ட்ரெஸ்ஸை பார்த்தாலும் அவன் சொல்லுவான், கொஞ்சம் ஞாபகம் இருக்குன்னு நான் சொல்லுவான்னு நான் யோசித்தேன். என்றாலே பார்க்க வேண்டும். என் மனைவி சொன்னாள், ஆல்பத்தை பார்க்கும் போதால் இந்த மனுஷனுடைய முகம் உனக்கு தெரியவில்லையா என்று. See, during the time of marriage we don't realize all these things. We don't care about this. அதை குறித்து அவ்வளோ பெரிய கவனம் செலுத்துற நமக்கு எப்பண்டா இவர் போவார், நான் இவர்கிட்ட பேசலாம் என்று தான் மாப்பிள்ளை காத்து கொண்டிருப்பார். பொண்ணும் எப்பண்டா போகலாம் என்று காத்து கொண்டிருப்பார்கள். ஆகையினால் இந்த வார்த்தைகளை நாம் அதிகமாக புரிந்து கொள்வதற்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறபடினாலே இந்த வார்த்தையினுடைய உள்ளான ஒரு ரகசியத்தை உங்களுக்கு காண்பித்து நான் கொஞ்சம் சில காரியங்களை உங்களுக்கு முன்னதாக வைக்க விரும்புகிறேன். இட் இஸ் டோட்டலி என்டர்ட் a new approach for the relationship between husband and wife. நான் இன்றைக்கு பேச போகிற காரியம் மனைவிக்கும் கணவனுக்கும் குடும்ப உறவில் இருக்கிற அந்த உறவில் உண்டாகிற காரியத்தை ஒரு வித்தியாசமான கோணத்தில் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். தேவன் உங்களோடு கூட இடைபடுவார் என்று நான் சம்பூர்ணமாக விசுவாசிக்கிறேன். நீங்களும் களைத்திருக்கிறீர்கள், நானும் களைத்திருக்கிறேன். ஆனாலும் சொல்ல வேண்டிய காரியத்தை சொல்லிவிட்டு போக வேண்டியது என்னுடைய கடமை. உற்சாகமாய் செய்யாவிட்டாலும் இது என் மேல் விழுந்த கடமையாய் இருக்கிறது என்று நான் நம்புகிறவன். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நல்லா கவனிங்க.
ஆண்டவர் இங்கே ஒரு தெளிவான வார்த்தையை பரிசுத்த ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் உள்ள உறவுதான் கணவனுக்கும் மனைவிக்கும் உள்ள உறவுக்கு ஒரு அடையாளம் அல்லது ஒரு எக்ஸாம்பிள், ஒரு மாதிரி என்று எழுதி வைத்திருக்கிறார். இதை நாம் புரிந்து கொள்வதற்காகத்தான் ஆண்டவர் பழைய ஏற்பாட்டு காலத்தில் தனக்கு மனவாட்டியாக நியமித்திருந்த இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட நடந்த காரியத்தை சொல்லுகிறார். என்ற கவனிங்கள், உன்னை நித்திய விவாகத்துக்கு நியமித்துக் கொண்டேன் என்று இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து சொல்லுகிறதை நீங்கள் பார்க்கலாம். பழைய ஏற்பாட்டிலே சபையை குறித்து வெளிச்சம் இல்லை, ஆனால் சபையை குறித்து ஒரு காரியம் நிழலாட்டமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அது என்ன? மனவாட்டி. அதனால தான் சாலமோனுடைய புஸ்தகத்தை அங்க உள்ள வச்சிருக்காங்க. ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் அல்லது காதலனுக்கும் காதலிக்கும் அன்பு கூறுகிற ரெண்டு பேருக்குள்ள அந்த கான்வர்சேஷனை உன்னத பாட்டு என்கிற புஸ்தகத்திலே நாம் காண முடிகிறது. என் புறாவே, என் நேசமே, என் தோட்டமே என்றெல்லாம் அவர்கள் எழுதி வைத்திருக்கிற அந்த உறவில் கர்த்தர் என்கிற ஒரு வார்த்தையும் வரவில்லை. ஆனால் அந்த புஸ்தகத்தை உள்ள வைத்திருக்கிற காரணம், ஆண்டவர் சபையை தன்னுடைய மனவாட்டியாக மனைவியாக காண்பிக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதனால தான் ஆட்டுக்குட்டியானவருடைய மனைவியின் கல்யாணம் வந்தது. என்னையா மனைவியின் கல்யாணம் வந்தது? மனைவி மனைவிதான், ஆனால் சேர்ந்து வாழ்கிற நாள் என்று மனைவியாகிய சபை, அது மனவாட்டி என்று சொன்னாலும் அதை இன்னொரு விதத்தில் சொல்கிற மனைவியாக, அதாவது நியமிக்கப்பட்டிருக்கிறவள் மனைவி என்றே வேதம் நமக்கு அடையாளம் காட்டுகிறது. யோசேப்புக்கு மரியாள் நியமிக்கப்பட்டிருந்தால் அதே நேரத்தில் மனைவியாகிய மரியாள் என்றான் பரிசுத்த ஆவியானவர் அல்லது தேவதூதன் அவனுக்கு சொல்கிறதை நீங்கள் பார்க்கலாம். ஆக பழைய ஏற்பாட்டிலே இஸ்ரவேல் ஜனங்களை தனக்கு மனைவியாக ஆண்டவர் காண்பிக்கிற ஒரு காரியத்தை முழுவதும் வாசிக்கலாம். அப்படி காண்பிக்கும் போது அவர்கள் சேர்ந்து வாழுகிறதற்கு பலவிதமான தடைகள் இருந்து அவளை பலவிதமாக பக்குவப்படுத்தி அவர் மறுபடியும் சேர்த்து கொண்டு பிரச்சனைகளிலே கடந்து சென்ற அவர்களை மறுபடியும் சேர்த்து வாழ போதும் கூட பிரச்சனை இருந்தது. அப்போ நீங்க பழைய ஏற்பாட்டை படிக்கும் போது இந்த கோணத்திலையும் பழைய ஏற்பாட்டை கொஞ்சம் படிக்க வேண்டும். I don't have time to take you to the depth, but I would like to say a few things. பழைய ஏற்பாட்டை படிக்கும் போது இந்த கோணத்திலையும் பழைய ஏற்பாட்டை படிக்க வேண்டும். அப்படி படிக்க ஆரம்பிக்கும் போது மல்கியா என்ற ஒரு கடைசி புஸ்தகம் இருக்கிறது. அங்க கணவனும் மனைவியாக, அதாவது கர்த்தரும் கர்த்தருடைய மனைவியாகிய இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் இடையில நடக்கிற கான்வர்சேஷன் இருக்குது. குடும்பத்தில் நடக்கிற காரியங்கள் அங்க கர்த்தரும் கர்த்தருடைய மனைவியாகிய பழைய ஏற்பாட்டில் மனைவியாகிய இஸ்ரவேலும் சேர்ந்து வாழும்போது அவங்களுக்குள்ள என்னெல்லாம் போராட்டம் இருந்ததோ அதை மல்கியா தீர்க்கதரிசியில் எழுதி வச்சிருக்காரு. நல்லா கவனிங்க, மல்கியா தீர்க்கதரிசிய நம்முடைய போதகர்கள் எல்லாரும் தசமபாகத்துக்கு மாத்திரமே உபயோகப்படுத்தி விட்டார்கள். இட் இஸ் a pity. இட் இஸ் a pity. மல்கியான்னு சொன்ன உடனே நமக்கு பேட்ஸ் எல்லாம் கை போகும், புடுங்க வந்துட்டானுங்க. அல்லேலூயா. ஆகையினால மல்கியா தீர்க்கதரிசின்னு சொன்ன உடனே நமக்கு 3வது அதிகாரம் 10வது வசனம் தசமபாகம் ஆரம்பிச்சிருவாங்க. பட் ஐ வாண்ட் டு ஷோ யூ ஃப்ரம் தட் புக், மல்கியா தீர்க்கதரிசியில இருந்து இன்னைக்கு குடும்ப வாழ்க்கையை பேச போறேன். பக்கத்தில் கையை பிடிச்சு சொல்லுங்க, நல்லா காதை திறந்து கேளுங்க. புதுசா ஒன்று சொல்ல போறாரு, அதனால கொஞ்சம் காதை திறந்து கேளுங்க. As I said, I am going to give you a very entirely different approach. முழுவதுமாக வித்தியாசமான ஒரு கோணத்தில் இன்றைக்கு நான் உங்களுக்கு குடும்ப உறவை குறித்து வேதம் கற்பிக்கிற ஒரு காரியத்தை உங்களுக்கு காண்பித்து கொடுக்க போகிறேன். என்னையா, மனைவியும் கணவனும் நடக்கிற உறவை குறித்து, கணவனுக்கும் மனைவிக்கும் நடக்கிற உறவை குறித்து மல்கியா தீர்க்கதரிசியில் எழுதியிருக்கிறா அப்படின்னு கேட்டா அங்க சில வார்த்தைகள் மாத்திரம் வருவதை நீங்கள் நன்றாக வேதத்தை அறிந்தவர்கள் சொல்லலாம். தள்ளி விடுதலை நான் வெறுக்கிறேன், அது மல்கியாவில் தான் காணப்படுகிறது. எப்படி காணப்படுகிறது?
டைவர்ஸை நான் வெறுக்கிறேன் என்று சொல்லுகிற ஆண்டவருடைய வார்த்தையை நீங்கள்